ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 18/10/2025. இந்த வீடியோவை நைட்டு ஒரு 10 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கான சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டெமோ வீடியோவோட இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு ப்ரியராக இன்று இரவு 9 மணிக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போது எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கான லாக்கிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகலை. 9 மணி நிலவரப்படி. இப்போது 10 மணிக்கு, இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா 9:35க்கு சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு அதுக்கான டெமோ வீடியோவோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கு நான் அப்ளை பண்ணல சார் அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா சாய்ஸ் லாக்கிங் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த டைம் 18th October சாட்டர்டே 9:33க்கு நான் சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாய்ஸ் லாக்கிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா ஐ அக்ரி டு லாக் மை சாய்ஸஸ்ன்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு எஸ் லாக் அப்படிங்கிற அந்த க்ரீன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களை திரும்பவும் ஒரு டைமு டூ யூ வாண்ட் டு சப்மிட்னு கேட்கும். ஓகே கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாய்ஸ் லாக்கிங் ஸ்டேட்டஸ் லாக்டு அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? நான் லாக் பண்ண டைமு 18th October சாட்டர்டே 9:36க்கு லாக் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் இப்போ 10:30 மணிக்கு பார்க்குறீங்கன்னா இப்போ இருந்து இன்னமும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 hour 25 minutes இருக்குது. அறிபறி இல்லாமல் லாக் பண்ணலாம். இந்த வீடியோவை லேட்டாக நாளைக்கு காலையில் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்கும்போது சாய்ஸ் லாக்கிங் டைம் முடிஞ்சதுன்னா யாரும் பதட்டப்பட வேண்டியதில்லை, டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. ஆட்டோ லாக் ஆகிக்கும். ப்ராஸ்பெக்டஸில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. இப்போ டைம் இருக்குதுன்னா லாக் பண்ணிக்கோங்க. காலையில் லாக்கிங் டைம் முடிஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம். ஆட்டோ லாக் ஆப்ஷன் இருக்குதுன்ட்டு உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. ஆர் யூ ஷியூர் யூ வாண்ட் டு லாக் அவுட்? ஓகே கொடுத்துட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் லாக்டு சாய்ஸஸ் அதை ஒரு பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.